சண்டையிட்டு கொண்ட சாரை பாம்பு பொதுவெளியில் பின்னி பிணைந்த பாம்புகளை மீட்டு அதன் வாழ்விடத்தில் விடுவிப்பு. கோயமுத்தூர் மாநகரத்துக்கு உட்பட்ட சிங்காநல்லூர் பகுதியில் செடிகளை ஒட்டிய இடத்தில் 2 பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சண்டையிட்டு கொண்டன. பாம்புகள் பொதுவெளியில் நடமாடுவது குறித்து பாம்புபிடி வீரர் மோகன் என்பவருக்கு தகவல் தரப்பட்டன. தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற பாம்புபிடி வீரர் மோகன் அங்கிருந்த பாம்புகளை பிடித்தார். அப்பொழுது அந்த பாம்பு விஷமற்ற சாரை பாம்பு என்பது தெரியவந்தன. செடிக்குள் ஓடி பதுங்கிய சாரை பாம்புவை பாம்புபிடி வீரர் மோகன் பிடித்து பையில் அடைத்தார். வனத்துறையினருக்கு இதுகுறித்து முன்னதாக தகவல் தரப்பட்ட நிலையில் அதன் வாழ்விடத்தில் சாரை பாம்புகள் பத்திரமாக பாதுகாப்புடன் விடப்பட்டன. இதுகுறித்து பாம்புபிடி வீரர் மோகன் பேசும்போது, சாரை பாம்புகள் விஷமற்றவை. சாரை பாம்புகள் எலிகளை வேட்டையாடுவதால் சாரை பாம்புகள் உள்ள இடத்தில் எலி தொல்லையோ எலியால் ஏற்படும் சுகாதார சீர்கேடோ இருக்காது. நிலத்தில் விளைபயிர்களை சேதப்படுத்துகின்ற எலிகளை சாரை பாம்புகள் உண்பதினால் உழவர்களின் நண்பன் சாரை பாம்பு என்று அழைக்கப்படுகின்றன. நாம் நிலத்திற்கு சாரை பாம்புகள் மிகவும் முக்கியமானவை. சாரை பாம்புகளை பார்த்தால் அதனை அடிக்கவோ விரட்டவோ முற்படக்கூடாது. வனத்துறையினருக்கும் வன உயிர் ஆர்வலர்கள் பாம்புபிடி வீரர்களுக்கும் தகவல் தர வேண்டும். சாரை பாம்பு உள்ளிட்ட அனைத்து பாம்புகளும் உயிருடன் அதன் வாழ்விடத்தில் வாழ்வது உயிர் சூழலுக்கு மிகவும் அவசியமானது என அவர் தெரிவித்தார்.